சென்டர் சீட் ஆன்மீக மற்றும் ஜோதிட அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம். முதலாவது பார்க்கக்கூடிய ராசி மேஷராசி. இன்று மேஷராசிக்காரர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சில நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களுக்கு உருவாகும். அவர்களுக்கு ஒரு தலைமை பதவியோ அல்லது ஒரு கிராமத்தின் தலைமை பதவியோ இல்லை ஒரு நிர்வாகத்தின் தலைமை பதவியோ இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தகவல் இன்று நிச்சயமாக வந்து சேரும். இன்று வீட்டிற்கு விருந்தினர் வருவதும் அவர்களோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும், மற்றபடி ஓய்வு நாளை இன்று மிக சிறப்பாக சந்தோஷமாக நீங்கள் கழிக்கும் நல்ல நாளாக இருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். இன்று அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இன்று உங்களுடைய உடன்பிறப்புகளாகிய சகோதர சகோதரிகள் அவர்களோடு நீங்கள் மனமிட்டு பேசி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நல்ல நாளாக காட்டுகிறது. அவர்கள் வீட்டிற்கு நீங்கள் செல்வதோ அவர்கள் உங்களை தேடி வருவதோ, ஒன்றாக சேர்ந்து நீங்கள் புதிதாக சில இடங்களுக்கு சென்று வருவதோ இன்று நல்லபடியாக நடக்கும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்குரிய புத்திர பாக்கியத்திற்குரிய நல்ல விஷயங்களும் இன்று உங்களுக்கு நல்லபடியான நல்ல மருத்துவங்கள் மூலமாக கிடைப்பதற்கான நாட்கள் நிச்சயமாக இந்த நாளிலே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். எல்லா விதத்திலும் நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டிய நல்ல நாள் இன்று. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வீடு மற்றும் வாகனம் சம்பந்தமாக சிறு சிறு செலவுகளை சந்திக்க வேண்டிய நாளாக காட்டுகிறது. நீங்கள் உங்கள் தாயாரின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. தாயாருக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய நாளாகவும், தாயார் மீது அக்கறை கொண்டு அவர்களை பாசத்தோடு பார்த்து கொள்ள வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய எல்லா செயல்களும் கண்டிப்பாக அருகில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பினால் இன்று நல்லபடியாக முடியும். சந்தோஷமாக இன்றைய நாளை நீங்கள் போக்குவீர்கள். எல்லா விதத்திலும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் இன்று. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இன்று எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் முழுமையான வெற்றி பெறக்கூடிய மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் நீங்கள் இன்று ஏற்கனவே செய்த சிறு பணியை முன்னிட்டு இன்று அந்த பணியை விட்ட இடத்திலிருந்து தொடங்கி அதை முடிக்கக்கூடிய சிறப்பான நாளாகவும் காட்டுகிறது. இன்று நீங்கள் சிறந்த தானங்களையும் உதவிகளையும் ஆதரவற்றோர்களுக்கு நல்ல உதவிகளையும் செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் இன்று காட்டுகிறது. உங்கள் மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்களை நீங்கள் இன்று முழுமையாக செய்து அதன் மூலமாக பல வெற்றிகளையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள். இன்று குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நீங்கள் யாரிடமாவது வாக்குறுதி கொடுத்து வைத்திருந்தீர்கள் என்றால் இன்று உங்களை அந்த உதவியை கேட்டு தொந்தரவு செய்யும் நாளாக இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டால் அதை எப்படியாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் சிம்மராசிக்காரர்கள். அதனால் இன்றைக்கு நீங்கள் அதை எப்படியாவது செய்து முடித்து அதற்குரிய பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள். மற்றபடி உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளும் இன்று நல்லபடியான முடிவுக்கு வரும். இனிமையான சிறப்பான நாளாக அமையும் இன்று. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் ஓய்வில்லாமல் உங்கள் சந்தோஷத்திற்காகவும் பிறருடைய சந்தோஷத்திற்காகவும் வேலை செய்யும் நாளாக காட்டுகிறது. பல பேருடைய வேலைகளை நீங்களே எடுத்துக்கொண்டு அதை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கிறது. ஓய்வில்லாமல் இருப்பதால் நேரத்திற்கு உணவை சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படும். அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காலம் தாழ்த்தி உணவு உண்பதும் அல்லது நீண்ட தூரம் நீங்கள் செல்வதும் இன்று கொஞ்சம் தவிர்ப்பது நன்மைகளை தரும். அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு சென்று அங்கு நடக்கும் விசேஷங்களில் நீங்கள் பங்கு பெற்றீர்கள் என்றால் உங்களுக்கு மேலும் நல்ல மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். இனிமையான நாள் இன்று. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் அதிகமான ஓய்வை எடுக்கக்கூடிய நாளாக காட்டுகிறது. நல்ல தூக்கம், நல்ல உணவு, நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை, சுத்தமான சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்குரிய நல்ல பலன்கள் இன்று உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் தாராளமாக செலவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மிக சிறப்பான நாள் இன்று. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபஸ்தானத்திலே சந்திரன் சென்று கொண்டிருப்பதால் பல வகையிலும் உங்களுக்கு லாபங்களை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது. இன்றைய நாளில் நீங்கள் வசூலிப்பு முயற்சிகளில் ஈடுபட்டால் அது சிறப்பாக உங்கள் கைக்கு கொடுத்த பணமெல்லாம் வந்து சேரும். சில விஷயங்கள் உங்களிடம் இருந்து வாங்கி சென்றவர்கள் சிறு சிறு பஞ்சாயத்து மூலமாக அதை தீர்க்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் காட்டுகிறது. மற்றபடி உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருப்பதால் முடிந்தால் குலதெய்வ கோயிலுக்கு சென்று குடும்பத்தினரிடம் சென்று அங்கு
அங்கு சிறிது நேரம் தங்கிவிட்டு வருவது உங்களுக்கு அடுத்த வாரத்திற்குரிய சிறப்பான பலன்களை நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் எந்த ஒரு பணியையும் செய்யாமல் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தாலும் உங்களிடம் சில பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். அவைகளை நீங்கள் உடனடியாக செய்து முடிக்க முடியாமல் சிறு சிறு தடுமாற்றங்களுக்கு ஆளானாலும் விரைவில் அதை செய்து முடிக்கக்கூடிய நம்பிக்கையும் தைரியம் பிறக்கும் நல்ல நாளாக இருக்கிறது. நீங்கள் சந்திக்கும் ஒரு நல்ல நபர் உங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த நல்ல விஷயங்களை இன்று உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்கள் செய்யும் செயல்கள் யாவும் இன்று பாராட்டக்கூடியதாகவும் அடுத்தவர்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது இன்று. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து இன்று பூரணமாக விடுதலை அடைந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் நாள் இன்று. இன்றைய நாளிலே நீங்கள் பிள்ளைகளோடு அதிக நேரம் செலவிடுவீர்கள். மனைவி மற்றும் அவருடைய வர்க்கத்தார் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். நீங்கள் ஷாப்பிங் சென்று சிறந்த வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதும் இன்றைக்கு நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு ஏற்ற காலத்திலே வர வேண்டிய எல்லா லாபங்களும் வந்து சேரக்கூடிய நல்ல தகவல் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். சந்திராஷ்டமம் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதால் வழக்கமான பணிகளை நீங்கள் செய்வதே சிறந்தது. இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் நீங்கள் சற்று ஓய்வெடுத்து உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். வீட்டில் அமைதியற்ற சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அங்கிருந்து நீங்கள் சிறு தூரம் உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று வருவது நல்லது. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். மறுபடியும் அந்த பொறுப்புகள் உங்களிடமே வந்து சேரும். ஆகையால் நீங்கள் உஷாராக மௌனமாக இருப்பது எல்லா வகையிலும் நலம் தரும். காலையில் வெளியில் செல்வதாக இருந்தால் சிறிது தயிரோடு சேர்ந்த சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டு செல்வது உங்களுக்கு காரியங்களிலே வெற்றியை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். காலை முதலே மிகுந்த சந்தோஷமும் மாலையில் அதைவிட அதிகமான சந்தோஷங்களையும் சந்திக்கும் சூழ்நிலைகள் இன்று உங்களுக்கு உருவாகும். நீங்கள் இன்று புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு அலைபேசியிலே உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய எல்லா நன்மைகளையும் செய்வதற்கு அவர்கள் எல்லா விதத்திலும் அவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். ஆச்சரியப்படும் வகையிலே உங்களுக்கு சில நன்மைகளும் எதிர்பாராத தனவரவுகளும் தாயாரின் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் மிக சிறந்த நாள் இன்று.